ஹாய் ஹலோ வெல்கம்ஸ். நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது மலேசியாவில் தாங்க. மலேசியாவில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே குழப்பலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரியோட தந்திரமும் மந்திரமும் வந்து இங்கே வந்து செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்துருச்சு. ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்குது. அப்பாப்பா கோடி புண்ணியடா வந்து கடவுளே உனக்கு வந்து என்ன ஒரு வெட்டு பேப்பரில் வந்து சைன் வாங்கிட்டு நீ ஆட்டமாடி வந்து போட்டுக்கிட்டு இருந்த ஆட்டம், உன் ஆட்டத்தெல்லாம் வந்து நிறுத்த ஒருத்தன் வந்துட்டான். அவன் யார்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அவன் தான் அந்த வக்கீல். என்ன மேடம், என்ன உங்கள் பத்திரத்தெல்லாம் வந்து கொடுங்க, நான் வந்து செக் பண்ணுறேன். என்ன யார் பேரில் வந்து இருக்குது என்னன்றதெல்லாம் வந்து நான் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணி விட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வக்கீல் வந்து கேட்கும். மேடம் மேடம் என்ன கொடுக்குறீங்க, இது ஏதோ பேப்பர் மாதிரி இருக்குது, இந்த பேப்பர்லாம் வந்து செல்லுபடி ஆகாது மேடம், இதெல்லாம் வந்து சும்மா வந்து போட்டு கொடுத்த பேப்பரு, இதில் போய் கையெழுத்து போட்டார் உங்கள் தம்பி, சொத்தெல்லாம் வந்து என் பக்கம் வந்து மாறிடுச்சுட்டா தம்பி அப்படிங்கிற மாதிரி வந்து நீங்கள் வந்து பேசிகிட்ருக்கீங்களேடா கம்பி அப்படின்றீங்களா? இதெல்லாம் வந்து உங்கள் பேர்லலாம் வந்து இல்லை, அவர் பேரில் தான் வந்து எல்லாமே வந்து இருக்குது. சும்மா நீ வந்து அவனை வந்து ஏமாற்றிட்டு நீ வந்து உக்காந்துக்கிட்டு இருக்கேன் அந்த சொத்தில். எனக்கு வந்து பங்கு வந்து எங்கே வந்து வரணுமோ அங்கே நான் வந்து போயிட்டு வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வக்கீல் வந்து சொல்லிட்டு போனால் வந்து பிரச்சனையே கிடையாது. ஆனால் வக்கீல் வந்து என்ன சொல்லிட்டான், மேடம் 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 டக்குன்னு வந்து உங்கள் பேரில் வந்து மாத்திர வழியை வந்து பாருங்கள், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து சொத்தும் கிடைக்காது, ஒரு பத்தும் கிடைக்காது. எதுக்கு வந்து தேவையில்லாமல் வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கீங்க, எல்லாம் வந்து உங்கள் தம்பி பேரில் தான் வந்திருக்கு. சும்மா நீங்கள் வந்து என் பேரில் தான் இருக்குது, இது வந்து எல்லாத்தையுமே வந்து என் தம்பி வந்து கையெழுத்து வந்து போட்டு கொடுத்துட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏமாற்றிட்டுருக்கீங்களா? சரி, இப்போ வந்து சொத்தெல்லாம் வந்து அவன் பேரில் தான் வந்து இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பேங்க் பேலன்ஸ் எல்லாமே வந்து அவன் பேரில் தான் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து காட்டுறீங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து சொத்தெல்லாம் வந்து பிடுங்கும்போது அவன் பேரில் வந்து ஒரு பைசா வந்து கிடையாது, எல்லாத்தையுமே வந்து ஜீரோ பண்ணியாச்சு, எல்லாமே வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியாச்சு, எல்லாத்தையுமே வந்து மாற்றிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து கதையை வந்து விட்டீங்க. அப்போ அது வந்து கதையா? அப்போ இது வந்து நிஜமா? எதுடா வந்து நிஜம்? என்னடா வந்து கதை எடுக்கிறீங்க? ஏன்டா டேய், உங்களை வந்து புரிஞ்சிக்கவே வந்து முடியலையே. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவனுடைய இது எல்லாமே வந்து மொத்தமாக வந்து என் பேருக்கு வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்டா விஜய், உனக்கு வந்து கொஞ்சம் கூட வந்து அறிவு இல்லையா? அப்போ அந்த சொத்தெல்லாம் வந்து என் பேரில் இருக்கா இல்லை வந்து அவங்க பேருக்கு வந்து மாறிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சின்ன ஒரு திங்கிங் கூட வந்து இல்லை. நீ எல்லாம் வந்து எப்படி வந்து இவ்வளோ வந்து மரமண்ட மாதிரி வந்து வளர்ந்துருக்க. சரி ஓகே, நீயும் ஓகே, அன்னபூர்ணிக்கும் அந்த ஐடியா வரல, மல்லிக்கும் அந்த ஐடியா வரல, யாருக்குமே அந்த ஐடியா வந்து வரல, கூட இருந்தவங்க யாருக்குமே. ஆனால் இப்போ வந்து அந்த ஐடியா வந்து வந்திருக்குல்ல, அந்த சொத்தெல்லாம் வந்து யார் பேரில் இருக்குது, எப்படி வந்து அவள் பேருக்கு வந்து மாறிச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீ வந்து தெளிவாக வந்து பார்த்துருக்கலாம். அதே வந்து சொத்தெல்லாம் வந்து மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே வந்து ராஜேஸ்வரி வந்து செட் பண்ண ஆள் தான். நீ ஒரு வக்கீலை வந்து செட் பண்ணி, இல்லை அதே மாதிரி வந்து தேவசேனாவை வந்து செட் பண்ணி நீ வந்து சொத்தெல்லாம் வந்து யார் பேரில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டு தெரிஞ்சிருந்திருக்கலாம். ஆனால் நீ வந்து என்ன பண்ண, அதெல்லாம் வந்து ஒன்றும் தேவையில்லை, நான் வந்து தியாகி, நான் வந்து மானஸ்தன். டே மானஸ்தா, நீ எல்லாம் வந்து மானஸ்தலடா, ஒரு மாடசாமிடா நீ டியூட், நீ ஒரு மாடசாமி டியூட், வேறு ஒன்றும் கிடையாது, நீ ஒரு மக்கு சாம்பிராணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இதிலேயே வந்து தெரிய வந்துருச்சு. ஏன்னா அவள் செட் பண்ண ஆள் வந்து என்ன சொல்லுவான், அவளுக்கு சாதகமாக தான் வந்து சொல்லுவான். அப்போ நீ வந்து உனக்கு ஒரு வக்கீலை வந்து பார்த்துருந்தா, நேர்மையான வக்கீலை வந்து பார்த்துருந்தா உனக்கான நியாயம் வந்து கிடச்சிருக்கும், உனக்கான சொத்துமே வந்து அந்த இடத்துல வந்து கிடச்சிருக்கும். ஆனால் நீ அதை ரெண்டுத்தையும் வந்து நிலவு விட்டு இப்படி வந்து நழுவிட்டுருக்கேடா. என்னடா விஜய், இது வந்து இப்பயாச்சும் வந்து கண்ணை வந்து திறந்துக்கோ, உன் சொத்தெல்லாம் வந்து வாங்கிக்கோ, மறுபடியும் வந்து திரும்ப வந்து வாங்கிக்கோ. திரும்ப வந்து வாங்கினாலையுமே வந்து ராஜேஸ்வரி சும்மா இருந்தாலையும் வந்து இந்த சுடர் வந்து சும்மா இருக்க மாட்டான், கிட்ட வந்து அப்படியே ஆட்ட போகிறா. அப்படி வந்து ஆட்டினா வந்து நீயும் வந்து டிங் 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 மணி ஆட்டிக்கிட்டு வந்து ஓடிடுவேன். ஸோ இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து பார்க்கணுன்னு என்ன தலையெழுத்தாடா, தலையெழுத்தா, ஏதோ வந்து உன் சொத்தெல்லாம் வந்து மறுபடியும் வந்து உனக்கு வந்து வரப்போகுதே அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறது, அந்த சொத்தெல்லாம் வந்து உன் பேரில் தான் இருக்கா இல்லை ராஜேஸ்வரி பேரில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உனக்கு வந்து தெரிய வர்றதுக்கே வந்து இன்னும் ஏகப்பட்ட நாள் இருக்குது. இப்போ வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து வக்கீல் வந்து அப்படி வந்து சொன்னதும் வந்து ராஜேஸ்வரி இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அது இல்லாமல் மெடிக்கல் எமர்ஜென்சி, எனக்கு வந்து ஒரு 8,00,000 ரூபா வந்து பணம் வந்து தேவைப்படுது, ஒரு 10,00,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் வந்து கேட்கறதுக்கு வந்து வந்தார். அவனை வந்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி ஏன்டா நாயே அப்படி இப்படின்னு வந்து கேட்டு எல்லாத்தையும் வந்து பண்ணிட்டேன். இப்போ வந்து எந்த மூஞ்சில் வந்து போயிட்டு உன் தம்பி பேரில் தான் வந்து சொத்தெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வக்கீல் வந்து சொல்லவும் நீ வந்து அவனை போய் வந்து எப்படி வந்து கூட்டிகிட்டு வந்து திரும்ப வந்து நீ வந்து இந்த இடத்துல இல்லை விஜய், நான் வந்து உனக்கு வந்து பணம் வந்து தரேன், ஆனால் நான் ஒரு இடத்துல வந்து சைன் போட சொல்லுவேன், அந்த இடத்துல வந்து நீ வந்து சைன் போட்டால் மட்டும் வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டீலிங்கை வந்து பேச போகிறாங்க.
நினைக்கிறேன். என்ன பண்ணுறது, எல்லாம் அந்த டீலிங் தான். ஸோ அந்த டீலிங்கை வந்து பேசினாலுமே வந்து என்ன ஆக போகுது, கண்டிப்பாக வந்து விஜய்க்கு வந்து படிக்க தெரியாதா, இல்லை வந்து எழுத தெரியாதா, நான் காட்டுற இடத்துல வந்து கையெழுத்து போடுறேன், நான் நீட்டுற இடத்துல வந்து மேய்ஞ்சிக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம விஜய் வந்து காட்டுற இடத்துல வந்து கையெழுத்து வந்து போட்டு போயிடுவாரா? அப்போ வந்து எதுவுமே வந்து படிக்க மாட்டாரா? இல்லை அவருக்கு வந்து படிப்பறிவு தான் இல்லையா? எப்படி ராஜேஸ்வரி இந்த மாதிரி வந்து திங்க் பண்ணுற? நீ வந்து அந்த 8,00,000 வந்து பணத்தை கொடுத்துட்டு கிட்டத்தட்ட வந்து 80,00,000 இல்லை வந்து 2 கோடியோ 3 கோடியோ சொத்து இருக்கிற இதெல்லாம் வந்து நீ வந்து ஆக்கிரமிப்பு வந்து பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு நீ வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா? நினைப்புலையும் மண்ணள்ளி போட என் மண்ணாங்கட்டி கண்டிப்பாக வந்து விஜய் வந்து கையெழுத்து வந்து போடுவான். ஆனால் போடும்போது என்னென்ன போடுவான்னு சொல்லிட்டு வந்து அப்போ தெரியண்டி உனக்கு வந்து ஆப்பு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை பை, see you, ta-ta.